உலக வர்த்தகத்தின் உயிர்நாடி என்று எதை சொல்வோம்? சூயஸ் கால்வாய், பனாமா கால்வாய் போன்ற பரபரப்பான கடல்வழி பாதைகளைத்தானே? உலகின் மொத்த சரக்கு போக்குவரத்தில் சுமார் 12 விழுக்காடு சூயஸ் கால்வாய் வழியாகவும் 5 விழுக்காடு பனாமா கால்வாய் வழியாகவும் நடைபெறுகிறது. இவை ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா ஆகிய கண்டங்களுக்கு இடையிலான வர்த்தகத்திற்கு அத்தியாவசியமான குறுகிய பாதைகளாகும். ஆனால் இந்த வழிகளை விட மிக வேகமான குறுகிய ஒரு பாதை வெகு விரைவில் முழுமையாக திறக்கப்படலாம் என்று சொன்னால் நம்புவீர்களா? அது வெறும் பயண நேரத்தை குறைக்கும் ஒரு வழி மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கு இடையே ஒரு புதிய வர்த்தக போரின் ஆரம்பமாகவும் இருக்கலாம். ஆம், நாம் பேசுவது ஆர்க்டிக் பெருங்கடலில் உருவாகி வரும் புதிய கடல்வழி பாதையான ஆர்க்டிக் வழித்தடம் பற்றித்தான். பூமியின் உச்சியில் பல ஆண்டுகளாக உறைந்து கிடந்த மாபெரும் பனிப்போர்வை புவி வெப்பமயமாதலால் வேகமாக உருகி வருகிறது. கடந்த 4 தசாப்தங்களில் ஆர்க்டிக் கடல் பனியின் அளவு 1979ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு தசாப்தத்திலும் சுமார் 13 விழுக்காடு குறைந்துள்ளதாக தேசிய பனி மற்றும் தரவு மையம் NSIDC தெரிவித்துள்ளது. இதனால் கோடை காலங்களில் கப்பல்கள் பயணிக்கக்கூடிய நீர்வழிகள் உருவாக தொடங்கியுள்ளன. இது வடமேற்கு பாதை மற்றும் வடகிழக்கு பாதை என 2 முக்கிய வழித்தடங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பாதை அல்லது வடக்கு கடல் வழித்தடம் ரஷ்யாவின் ஆர்க்டிக் கடற்கரை வழியாக செல்கிறது. இது பாரன்ஸ் கடல் முதல் பெரிங் ஜலசந்தி வரை நீண்டுள்ளது. வடமேற்கு பாதை கனடாவின் ஆர்க்டிக் தீவுக்கூட்டங்கள் வழியாக செல்கிறது. ஆர்க்டிக் வழித்தடங்களுக்கான தேடல் பல நூற்றாண்டுகளாக நீடித்துள்ளது. 15ஆம் நூற்றாண்டிலேயே ஐரோப்பிய நாடுகளின் ஆய்வாளர்கள் ஆசியாவுக்கு ஒரு குறுகிய கடல் வழியை கண்டறியும் முயற்சியில் வடதுருவ பகுதிகளை ஆராய்ந்தனர். எனினும் அடர்ந்த பனிக்கட்டிகள் காரணமாக இவை வணிக ரீதியாக சாத்தியமற்றதாகவே இருந்தன. 19ஆம் நூற்றாண்டில் பல துணிச்சலான ஆய்வாளர்கள் வடமேற்கு மற்றும் வடகிழக்கு பாதைகளை கடக்க முயன்றனர். நோர்வேயின் ஃப்ரிட்ஜோஃப் நான்சென் 1893, 1896 மற்றும் ரஷ்யாவின் அடால்ஃப் எரிக் நோர்டன்ஸ்கோல்ட் 1878, 1879 போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். 20ஆம் நூற்றாண்டில் சோவியத் யூனியன் வடக்கு கடல் வழித்தடத்தை ஒரு உள்நாட்டு நீர்வழியாக உருவாக்கி பனிக்கட்டிகளை உடைக்கும் கப்பல்களின் உதவியுடன் போக்குவரத்து மற்றும் வளங்களை சுரண்டுவதற்கு பயன்படுத்தியது. 21ஆம் நூற்றாண்டில் புவி வெப்பமயமாதல் தீவிரமடைந்ததால் ஆர்க்டிக் பனி உருகும் விகிதம் அதிகரித்தது. 2007ஆம் ஆண்டு முதல் வணிக கப்பல் ஜேர்மன் சரக்கு கப்பலான MV பெலுகாஸ்கை வடமேற்கு பாதையின் ஒரு பகுதியை கடந்தது. 2009ஆம் ஆண்டு MV பிராட் அட்லாண்டிக் என்ற ஜெர்மன் கப்பல் வடகிழக்கு பாதை வழியாக முழுமையாக ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவிற்கு பயணித்த முதல் வணிக கப்பலானது. 2013ஆம் ஆண்டு சீனா தனது முதல் ஆர்க்டிக் பயணத்தை யுவான்லாங் கப்பல் மூலம் மேற்கொண்டது. இது ஆர்க்டிக் வழித்தடத்தின் மீதான சீனாவின் ஆர்வத்தை வெளிப்படுத்தியது. 2018ஆம் ஆண்டு ரஷ்யாவின் கிறிஸ்டோஃப் டி மார்கெரி என்ற பனிக்கட்டியை உடைக்கும் LNG டேங்கர் கப்பல் பனிக்கட்டி உடைக்கும் கப்பலின் துணையின்றி குளிர்காலத்தின் நடுப்பகுதியிலும் வடகிழக்கு பாதையை கடந்து சாதனை படைத்தது. இது வழித்தடத்தின் சாத்தியக்கூறுகளை மேலும் உறுதிப்படுத்தியது. இந்த புதிய வழித்தடம் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான தூரத்தை கிட்டத்தட்ட 40% வரை குறைக்கும் வல்லமை கொண்டது. உதாரணமாக, கிழக்கு ஆசியாவிலிருந்து வட ஐரோப்பாவிற்கு ஒரு கப்பல் சூயஸ் கால்வாய் வழியாக செல்ல சுமார் 30 முதல் 40 நாட்கள் ஆகும் என்றால், இந்த ஆர்க்டிக் வழித்தடம் வழியாக வெறும் 15 முதல் 20 நாட்களில் பயணிக்க முடியும். ஷாங்காயில் இருந்து ரோட்டர்டாம் வரையிலான பயண தூரம் சூயஸ் வழியாக சுமார் 10,500 கடல் மைல்கள் என்றால், வடக்கு கடல் வழித்தடம் வழியாக இது சுமார் 7,500 கடல் மைல்களாக குறையும். இது பயண நேரத்தை மட்டுமல்லாமல் எரிபொருள் செலவையும் கணிசமாக குறைத்து உலக வர்த்தகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கப்பல் நிறுவனங்களுக்கு இது ஆண்டுக்கு மில்லியன் கணக்கான டாலர்களை மிச்சப்படுத்தக்கூடும். மேலும் சூயஸ் கால்வாய் போன்ற நெரிசலான பாதைகளில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் கடற்கொள்ளை அச்சுறுத்தல்கள், குறிப்பாக சோமாலிய கடற்கொள்ளையர்கள் இல்லாதது ஆர்க்டிக் வழித்தடத்தின் கூடுதல் நன்மையாகும். இது உலகளாவிய விநியோகச் சங்கிலிகளுக்கு ஒரு மாற்று, பாதுகாப்பான பாதையை வழங்குகிறது. ஆனால் இதன் பின்னால் மிகப்பெரிய புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார போட்டிகள் மறைந்திருக்கின்றன. இந்த புதிய கடல்வழி பாதை வெறும் பொருளாதார நன்மைகளை மட்டும் கொண்டு வருமா, அல்லது உலக நாடுகளுக்கு இடையே ஒரு புதிய வர்த்தக போருக்கு வழிவகுக்குமா? ஆர்க்டிக் பகுதியின் பனி உருக உருக அங்கு மறைந்திருக்கும் எண்ணெய், எரிவாயு மற்றும் அரிய கனிம வளங்களை அணுகுவது எளிதாகிறது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மதிப்பிட்டபடி உலகிலேயே கண்டறியப்படாத எண்ணெய் வளங்களில் கிட்டத்தட்ட 13% சுமார் 90 பில்லியன் பீப்பாய்கள், எரிவாயு வளங்களில் 30% சுமார் 1670 டிரில்லியன் கன அடி ஆர்க்டிக் பகுதியில் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இது தவிர இரும்புத்தாது, நிக்கல், தாமிரம், துத்தநாகம், பிளாட்டினம், தங்கம், வைரம் மற்றும் அரிய பூமி தனிமங்கள் போன்ற கனிம வளங்களும் இங்கு ஏராளமாக உள்ளன. ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, கனடா, நார்வே, டென்மார்க் போன்ற நாடுகள் இந்த வளங்கள் மீது கண் வைத்துள்ளன.
உள்ளன. ஆர்க்டிக் கவுன்சிலில் உறுப்பினர்களாக உள்ள இந்த நாடுகள் இந்த பகுதியின் மீது வெவ்வேறு நிலைகளில் உரிமை கோருகின்றன. வடக்கு கடல் வழித்தடத்தின் பெரும்பகுதி அதன் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் வருவதாக ரஷ்யா வாதிடுகிறது. இது சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கான கட்டணங்கள் மற்றும் விதிகளை விதிக்கிறது. ரஷ்யா தனது ஆர்க்டிக் கடற்படையை பலப்படுத்தி இந்த வழித்தடத்தின் மீது தனது கட்டுப்பாட்டை நிலைநாட்ட முயற்சிக்கிறது. புதிய துறைமுகங்கள், உதாரணமாக சபெட்டா, இராணுவ தளங்கள் மற்றும் உலகின் மிகப்பெரிய பனிக்கட்டியை உடைக்கும் ப்ராஜெக்ட் 22220 LK-60 யா வகை கப்பல்கள் போன்றவற்றை உருவாக்கி வருகிறது. உலகின் மிகப்பெரிய அணுசக்தி பனிக்கட்டி உடைக்கும் கப்பல் படையை ரஷ்யா கொண்டுள்ளது. இது ஆண்டு முழுவதும் NSR வழியாக போக்குவரத்தை சாத்தியமாக்குகிறது. சீனா தன்னை ஒரு ஆர்க்டிக் பகுதிக்கு அருகிலுள்ள நாடு என்று அறிவித்து பட்டுப்பாதை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த வழித்தடத்தை துருவ பட்டுப்பாதை என்ற பெயரில் பயன்படுத்த ஆர்வமாக உள்ளது. இது ஆர்க்டிக் ஆராய்ச்சி நிலையங்கள், பனிக்கட்டி உடைக்கும் கப்பல்கள் மற்றும் ஆர்க்டிக் வளங்களில் முதலீடு செய்வதன் மூலம் தனது இருப்பை வலுப்படுத்தி வருகிறது. அமெரிக்கா ஆர்க்டிக் வழித்தடங்களை சர்வதேச நீர்வழிகளாக கருதுகிறது மற்றும் பயண சுதந்திரம் என்ற கொள்கையை வலியுறுத்துகிறது. ஆர்க்டிக் பகுதியில் தனது இராணுவ இருப்பை அதிகரித்து ரஷ்யா மற்றும் சீனாவின் செயல்பாடுகளை கண்காணித்து வருகிறது. கனடா வடமேற்கு பாதையை தனது உள்நாட்டு நீர்வழியாக கருதுகிறது. இது அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு முரணானது. தனது ஆர்க்டிக் இறையாண்மையை பாதுகாக்க இராணுவ பயிற்சிகளையும் கடல்சார் கண்காணிப்பையும் மேற்கொண்டு வருகிறது. நார்வே மற்றும் டென்மார்க் கிரீன்லாந்து வழியாக தங்கள் பிரத்யேக பொருளாதார மண்டலங்களுக்குள் உள்ள வளங்கள் மற்றும் கடல்வழி பாதைகளின் மீது உரிமை கோருகின்றன. இந்த வழித்தடம் திறக்கப்பட்டால் உலக வர்த்தக போக்குவரத்து மட்டுமல்லாமல் உலகளாவிய அதிகார சமநிலையிலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். வர்த்தக போட்டிகள், வளங்களுக்கான உரிமை கோரல்கள் மற்றும் இராணுவ இருப்பு ஆகியவை இந்த பகுதியின் முக்கிய சவால்களாக உருவெடுத்துள்ளன. சர்வதேச கடல் சட்டங்கள் இங்கே எப்படி பொருந்தும் என்பது ஒரு முக்கிய கேள்வி. ஐக்கிய நாடுகள் கடல் சட்டம் ஆர்க்டிக் கடலில் உள்ள நாடுகளின் உரிமைகளையும் கடமைகளையும் வரையறுக்கிறது. UNCLOS இன் பிரிவு 234 பனிக்கட்டி சூழ்ந்த பகுதிகளில் கடலோர நாடுகளுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக சிறப்பு அதிகாரங்களை வழங்குகிறது. இதை ரஷ்யா தனது NSR மீதான கட்டுப்பாட்டை நியாயப்படுத்த பயன்படுத்துகிறது. இருப்பினும் வடமேற்கு பாதை போன்ற பிற பகுதிகள் சர்வதேச நீர்வழிகளாக கருதப்பட வேண்டுமா என்பது விவாதத்திற்குரியது. இந்த சட்டப்பூர்வ தெளிவின்மை எதிர்காலத்தில் உலக நாடுகளுக்கு இடையே ஒரு முக்கிய மோதல் புள்ளியாக மாறலாம். அதே சமயம் இந்த வர்த்தக பெருக்கம் ஆர்க்டிக் பகுதியின் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்தும் தீவிர கவலைகள் எழுந்துள்ளன. ஆர்க்டிக் பகுதி உலகின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றாகும். கப்பல் போக்குவரத்து அதிகரித்தால் எண்ணெய் கசிவுகள், சத்தம் மற்றும் மாசுபாடு ஆகியவை இந்த பகுதியின் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு ஈடு செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். எண்ணெய் கசிவுகளை உறைந்த அல்லது பனிக்கட்டி சூழ்ந்த நீரில் சுத்தம் செய்வது மிகவும் கடினம் மற்றும் செலவு மிக்கது. துருவ கரடிகள், வால்ரஸ்கள், சீல்கள் மற்றும் பல்வேறு வகையான திமிங்கலங்கள் போன்ற ஆர்க்டிக் உயிரினங்கள் கடல் பனியை நம்பி வாழ்கின்றன. கப்பல் போக்குவரத்து மற்றும் சத்தம் இந்த உயிரினங்களின் வாழ்வாதாரத்தை, குறிப்பாக இனப்பெருக்கம் மற்றும் உணவு தேடும் முறைகளை பாதிக்கலாம். கப்பல்களிலிருந்து வெளியாகும் கரியமில வாயு பனியின் மீது படிந்து சூரிய ஒளியை உறிஞ்சி பனி உருகுவதை மேலும் துரிதப்படுத்தும். இது புவி வெப்பமயமாதல் சுழற்சியை மேலும் மோசமாக்கும். ஆர்க்டிக் பகுதியில் வாழும் பழங்குடி சமூகங்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறைகள், வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தல் போன்ற செயல்பாடுகள் கடல் போக்குவரத்தால் பாதிக்கப்படலாம். இந்த ஆர்க்டிக் வழித்தடத்தின் கட்டுப்பாடு யாருக்கு? சர்வதேச கடல் சட்டங்கள் இங்கே எப்படி பொருந்தும் என்பது போன்ற கேள்விகள் எதிர்காலத்தில் உலக நாடுகளுக்கு இடையே ஒரு முக்கிய மோதல் புள்ளியாக மாறலாம். பனி உருக உருக உலக வர்த்தகத்தின் வரைபடமும் அதிகார சமநிலையும் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆர்க்டிக் வழித்தடம் வெறும் ஒரு கடல்வழி பாதை மட்டுமல்ல, அது எதிர்கால உலக அரசியலின் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவும் பொருளாதார வாய்ப்புகளுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையே ஒரு சிக்கலான சமநிலையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்துகிறது. சர்வதேச ஒத்துழைப்பு, நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிமுறைகள் ஆகியவை இந்த புதிய சகாப்தத்தில் மிகவும் முக்கியமானதாக இருக்கும்.